So next பாத்தீங்கன்னா எப்பவும் போல ஒரு dispatch இல்லாம ஒரு ஸ்பெஷலான dispatch. இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு குழந்தைக்கு அதாவது அந்த பாப்பாக்கு வந்து 2 வயசு ஆகுது. அவங்க சிஸ்டருக்கு பாத்தீங்கன்னா ஒரு 6 இயர்ஸ் ஆகும். அவங்க வீட்ல பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி Dress சின்ன சின்ன gift எல்லாம் வச்ச மாதிரி அனுப்ப முடியுமா அப்படினு கேட்டாங்க. ஃபர்ஸ்ட் நான் கொஞ்சம் யோசிச்சேன் முடியுமான்னு சொல்லிட்டு. ஆனா ஆல்ரெடி நம்ம இந்த மாதிரி நம்ம பண்ணிருக்கோம். சரி ஓகே அப்படி சொன்னா நெக்ஸ்ட் வந்து என்னென்னலாம் வைக்கலாம் அப்படி கேட்டதுக்கு வந்து அவங்களுக்கு சின்ன சின்ன கிளிப்ஸ்லாம் பிடிக்கும். நெக்ஸ்ட் நெயில் பாலிஷ், லிப்ஸ்டிக் இந்த மாதிரி பொட்டு அந்த மாதிரிலாம் வச்சு அனுப்புங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்களுக்காக தான் நம்ம இன்னைக்கு ஸ்பெஷலான ஒரு டிஸ்பேட்ச் பண்ண போறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல்லா பாருங்க. இது பாத்தீங்கன்னா நெயில் பாலிஷ், நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லிப்ஸ்டிக், நெக்ஸ்ட் வந்து சின்ன சின்ன கலர் போட்டுலாம் இருக்குல்ல பசங்க ரொம்ப லைக் பண்ணுவாங்களா அது. நெக்ஸ்ட் இது பாத்தீங்கன்னா நம்மளோட ஒரு சின்ன கிஃப்ட் மாதிரி இருக்கும். ஆறுமுகம் வள்ளிடும் அனுதினமும் ஏறுமுகம், இது வந்து நம்மளோட ஒரு சின்ன கிஃப்ட். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பலூன்ஸ், நெக்ஸ்ட் வந்து ஐப்ரோ பென்சில், நெக்ஸ்ட் இதுல பாத்தீங்கன்னா சின்ன சின்ன கிளிப்ஸ் இருக்கு. இது ஆல்ரெடி வந்து நான் கொஞ்சம் டெக்கரேட்டிவ்லாம் பண்ணி நான் பேக் பண்ணிருக்கேன், நான் இப்போ ஓபன் பண்ணல. ஆனா கண்டிப்பா கஸ்டமர் அன்பாக்சிங் வீடியோ எடுங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ நான் அதுல வந்து காட்டுறேன். இதுல வந்து சின்ன சின்ன கிளிப்ஸ்லாம் இருக்கு, ஹேர் கிளிப்ஸ், ஒரு குட்டி குட்டி கிளிப்ஸ் அதெல்லாமே வச்சிருக்கேன். ஸோ இது எல்லாமே அந்த கஸ்டமருக்கு நம்ம டிஸ்பேட்ச் பண்ண போறோம். கண்டிப்பா அந்த பாப்பாக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நானு. நெக்ஸ்ட் ட்ரெஸ் பாத்தீங்கன்னா இந்த ட்ரெஸ் இங்க பாருங்க. இது வந்து ஒரு ஃப்ராக் தான், அதாவது ஒரு சிம்பிளான ட்ரெஸ் தான். ஃப்ராக் வித் மேல வந்து போட்டு இருக்கும். நெக்ஸ்ட் அதே மாதிரி இதுவும் ரெண்டுமே வந்து சேம் தான். இங்க பாருங்க, ரெண்டு பேருமே சிஸ்டர்ஸ். ஸோ ஒரே மாதிரி கலர்ல வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக ஒரே மாதிரி நம்ம இன்னைக்கு டிஸ்பேட்ச் பண்ண போறோம். இது பாத்தீங்கன்னா ஏஜ் 6 அண்ட் ஏஜ் 2 ரெண்டு பேருக்கும் டிஸ்பேட்ச் பண்ண போறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல்லா பாருங்க. ஸோ அதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம கொரியர் கவர் எடுத்தாச்சு. ஃபர்ஸ்ட் வந்து ட்ரெஸ் வச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பலூன்ஸ், நெக்ஸ்ட் இந்த ரெண்டு ஹாட் பாக்ஸ். ஏன்னா நான் இதை பிரிச்சு காமிச்சிருவேன், ஆனா பிரிச்சுட்டேன்னு சொன்னா மறுபடியும் நான் உட்காந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து பேக் பண்ணேன். ஏன்னா கிளிப்ஸ் எல்லாம் வச்சதுக்கு மேல பலூன்ஸ் எல்லாம் வச்சு பண்றேன். இது பண்றதுக்கு எனக்கு ரொம்ப டிலே ஆயிடுச்சு, அதனால நான் அப்படியே வச்சிருக்கேன் நானு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த பொட்டு வச்சிருவேன். அடுத்து ஐப்ரோ பென்சில், நெக்ஸ்ட் வந்து இந்த நெயில் பாலிஷ், நெக்ஸ்ட் லிப்ஸ்டிக். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த கிளிப்ஸ், பலூன்ஸ், நெக்ஸ்ட் இந்த ஒரு குட்டி ஸ்மால் கிஃப்ட். ஸோ எல்லாமே வந்து பேக் பண்ணிட்டேன். இவங்க பாத்தீங்கன்னா என்ன ஒண்ணு கடலூர் அந்த டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்தவங்க தான். ஸோ அவங்களுக்கு தான் நம்ம இன்னைக்கு டிஸ்பேட்ச் பண்ண போறோம். ஸோ தமிழ்நாடுலாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் எஸ்டி கொரியர் ஆர் பிரான்ச் எக்ஸ்பிரஸ்ல வந்து போடுற மாதிரி இருக்கும். அதர் ஸ்டேட்டா இருந்துச்சுன்னா நம்ம வந்து இந்தியா போஸ்ட்ல போடுற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பா அந்த பாப்பாக்கு வந்து ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கும்னு நம்புறேன். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாச்சும் வந்து ஆர்டர் வந்து கஸ்டமைஸ் பண்ணி டிஸ்பேட்ச் பண்ணணும். இப்போ இவங்க எப்படி கேட்டிருந்தாங்கன்னா ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸஸ், நெக்ஸ்ட் பசங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. நான் வந்து பர்சனலா போய் வாங்கிட்டு வந்து நான் அந்த மாதிரி வைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் ஏதாச்சும் சர்ப்ரைஸ் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட நம்ம அந்த மாதிரி வந்து கொஞ்சம் ரெடி பண்ணி நம்ம டிஸ்பேட்ச் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க பேக்கிங் வந்து நான் பேக்கிங் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா இப்போ பேக்கிங் மெட்டீரியல்ஸ்லாம் இல்லை. ஏன்னா நம்ம ஆக்சுவலா நார்மலா தான் நம்ம ட்ரெஸ் இருக்கும் அப்படியே டிஸ்பேட்ச் பண்ணுவோம். திடீர்னு சடனா வந்து ஆர்டர் இது. ஸோ அதனால பேக்கிங் மெட்டீரியல்ஸ் என்கிட்ட இல்லை. அதனால வந்து அவங்க வந்து பாக்ஸ் பேக்கிங் பண்ணி நான் சர்ப்ரைஸ் பண்ணிக்கிறேன்னு சொன்னாங்க. ஸோ நம்ம சும்மா நார்மலாக மட்டும் டிஸ்பேட்ச் பண்ணியாச்சு. ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.